இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Dear children of God, on behalf of Jesus Bless Ministries, we are very happy to meet you. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says one who makes use of his days is making it for the Lord. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அநேக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். In these days, people make use of the day for many good things. முதியோரின் நாட்கள் என்று சொல்லி நாட்களை அனுசரிக்கிறாங்க. There is a day for old people. பெண்களின் நாட்கள் என்று சொல்லி அனுசரிக்கிறாங்க. There is a day for women. சிறுவர்களின் நாட்கள் என்று அனுசரிக்கிறாங்க. A day for children. ஃபாதருடைய நாட்கள் என்று சொல்லி அனுசரிக்கிறாங்க. And also Father's Day. ஆசிரியர் நாட்கள் என்று அனுசரிக்கிறாங்க. Also Teacher's Day. இப்படி ஒவ்வொரு நாட்களையும் விசேஷமாய் அனுசரிக்கிறாங்க. Like this, people have allocated each day for each category. அப்படி இந்த நாளிலும் வாலிபர்கள் காதலர் தினம் என்று சொல்லி அனுசரிக்கிறாங்க. Just like that, the youth people have Valentine's Day as this day. அது காதலர் தினம் என்பது ஒரு நாளைக்குரியது மாத்திரம்தானா இல்ல வாழ்நாள் முழுவதும் அனுசரிக்க வேண்டியதா என்பது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. And these people does not know whether the day of love should be kept for one particular day or for their entire lifetime. உலகத்துல மிகவும் வலிமையானது அன்பு. The one that is very strong in this world is love. அன்புங்கிறது ஒரு ஏரோ மாதிரி. Love is like an arrow. ஒரு அம்பு எப்படி ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி ஏவுகிறோமோ அதே போல அன்பு ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி ஏவி விடலாம். Just like how we fix a target to aim an arrow, we can also aim love towards a person. அம்பு எப்படி ஷார்ப்பா இருக்குதோ அன்பு அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கிறது. Just like the arrow is very sharp and has a pointed tip, just like that love is. அன்பு ரொம்ப பாதிப்பை கொண்டு வந்துருமாமா. Love can create an emotion in a person. அன்பு ஒரு மனிதனை உருக பண்ணிருமாமா. Love can melt a heart. ஒரு அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா அந்த அன்புள்ள மனிதன் ஜெயிக்கக்கூடியவனா இருப்பான் என்று கூட வேதத்துல பார்க்கிறோம். The Bible also says if love is inside a person, the person can become a victorious one. சாலமோன் அன்புனால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். Solomon was deeply affected by love. ஒரு இடத்துல சாலமோன் சொல்றாரு, In a place Solomon says, நேச வைராக்கியம். Solomon is telling love and its strongholds மரணத்தை விட வலிமையானதுங்கிறார். is more strong than the death calls. உலகத்துல வலிமையானது என்பது மரணங்க. In this world, the strongest one is death. ஆனா மரணத்தை விட வலிமையானது நேச வைராக்கியம் என்று சொல்லுகிறார். But he is telling love is more powerful than that. அதனால இந்த நாட்களில இந்த நேசத்திற்கு வாலிபனும் வாலிப பெண்ணும் ஏங்கிக் கொண்டு ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. So in these days the young boys and girls are running after this thing called love. பைபிள் கூட அன்பை அதிகமாக வலியுறுத்துகிறது. Bible also emphasize love. இது அன்பின் புஸ்தகமா தான் இது இருக்குது. And this is a book of love. கடவுள் மனிதனை நேசிக்கிற ஒரு அன்பு. Lord loves human. மனிதன் கடவுளை நேசிக்கிற அன்பு. And man also loves God. படைப்புகள் அனைத்தும் படைத்தவரை நேசிக்கிற அன்பு. And all the creations are loving the creator. படைத்தவர் படைப்புகளை நேசிக்கிற அன்பு. And the creator also loves the creation. இதை அதிகமாய் வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகம் தான் வேத புஸ்தகமே. And the more it is emphasized in Bible. அந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல தீமோத்தேயு கூட சொல்றாரு, In 1 Timothy chapter 1 verse 5, கடவுளுடைய கற்பனை அப்படிங்கறது சொல்றார். it is talking about the commandment of the Lord. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் இருக்குது. The Lord has given for each person a commandment. ஆனா நம்மை உண்டாக்கினவருடைய கற்பனை என்ன என்பதை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. And Paul is writing to Timothy the command of Lord. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல In 1 Timothy chapter 1 verse 5, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும்
பிறக்கும் அன்பே அப்படிங்கிறார். It is written, the aim of our charge is love that issues from a pure heart and a good conscience and a sincere faith. சிலர் இவைகளை பார்க்கறதே கிடையாது. Many have not noticed this. கீழ பவுல் சொல்றாரு, And Paul is telling, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். and many are not looking onto this, but they give importance to vain discussion and wander away. இது எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. This is something to be followed by everyone. இது ஒரு மதத்தை குறித்த போதனை அல்ல. This is not a preaching of a religion. கடவுளும் ஒரு மதத்துக்குரியவரும் அல்ல. And God is not a person of a religion. எல்லா ரிலிஜியனுக்குள்ளேயும் டெப்த்துக்குள்ள உள்ள போய் பார்த்தா டெப்த்ல கடவுளுடைய அன்பை குறித்து கொண்டு வராங்க. If you look at every religion emphasizes love as its depth message. கடைசியா பிடிக்கிற இடம் எதுன்னா அன்புதான். And its foundation is love. இந்து புராணங்கள்ல கூட சொல்றாங்க, Even in Hindus it is said, சதா சிவாயமே நமகே அப்படிங்கிறாங்க. சதா சிவம் அப்படின்னா எப்பொழுதும் அன்புள்ளவரே உம்மை வணங்குகிறேன் என்ற அர்த்தம். சிவம் மீன்ஸ் அன்பு. In Hindus it is said Sada Sivam, which means it is love, and Sivam means love. அப்ப சிவம் என்பது ஒரு மனிதன் அல்ல. Sivam is not a person. சிவம் என்பது ஒரு கோவில் அல்ல. Sivam is not a temple. சிவம் என்பது அன்பு. Sivam is love. அப்ப அன்புள்ளவரே உம்மை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறாங்க. It is telling, oh God of love, I worship you. அப்ப கடவுள் அன்பானவர். So God is love. அதைத்தான் இங்க சொல்லுகிறது. That is what is written அந்த here. கற்பனை, கடவுளுடைய கற்பனையில 3 முக்கியமான கற்பனை இங்க கோடிட்டு காமிக்கிறார். It is emphasized 3 commandments under this title. முதலாவது கற்பனையின் பொருள் என்னன்னா, The meaning of the first command சுத்தமான இருதயம், is pure heart, நல்ல மனசாட்சி, good conscience, மாயமற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய அன்பு. and sincere faith, and from this emerging a pure love. இது எல்லாருக்குள்ளே இருக்கு. And this is inside சர்ச்சுக்கு everyone. போறவங்களுக்குள்ளே இருக்குது, It is found in person who is visiting church, சர்ச்சுக்கு போறாதவங்களுக்குள்ளே இருக்கு. and also people not going to church. இனி சொல்லப்போனா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்குள்ளே இருக்குது. It is also found in people who are atheists. இருதயம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா? Is there a person without a heart? மனசாட்சி இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? Is there a person without a conscience? அன்பில்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? Is there a person without love? ஒரு பைத்தியக்காரனா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட Even a person who is upset in his mind, தன் சரீரத்தை காப்பாத்துறதுக்கு யாரையாவது போய் பிச்சை எடுக்கிறான். he goes and begs to keep his body. சில இடங்கள்ல பாருங்க, In some places, அவன் சரீரத்துல உடம்பு வஸ்திரம் சரியா இருக்காது. the body will not have been adorned with the proper ஒரு clothes. நல்லா குளிச்சிருக்க மாட்டாரு. He would not have taken bath. ஆனா ஏதோ ஒரு டீ கடைக்கு முன்னாடி பார்த்தா யாராவது டீ சாப்பிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் கையை நீட்டி நிற்பார். We can see a person like this in front of tea shop and asking for something to eat. அவருக்கே தெரியாம Even without his knowledge, அவருடைய சரீரத்தை நேசிக்கிறார். அவர் he is loving himself. பசிக்குது, He feels hungry இதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், and he has to feed him. யாராவது கொடுப்பாங்களா என்று கையேந்தி நிற்கிறார். Will someone provide, and he is asking for alms. அவரை நேசிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனாலதான், இந்த அன்பு அவருக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதை போய் செய்யறார். He understands that he has to love himself, and only because of that he goes for it. இருதயம் இருக்குது, He has heart, மனசாட்சி இருக்குது, he has conscience, அன்பு இருக்குது. and he has love. ஆனா But கடவுளுடைய கற்பனை என்னன்னா, the commandment of Lord is, சுத்தமான இருதயம் வேணும், it says pure heart, நல் மனசாட்சி வேணும், good conscience, மாயமற்ற அன்பு வேணும். and sincere faith. எல்லாருக்குள்ள இருதயம் இருக்குது, Everyone has heart, மனசாட்சி இருக்குது, conscience, அன்பு இருக்குது. and love. ஆனா மாயமற்ற அன்பு இல்ல, But there is no pure love, நல் மனசாட்சி இல்ல, no good conscience, சுத்தமான இருதயம் இல்ல. and no good heart. இன்னைக்கு வாலிபர்கள் அன்பு அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு வைங்களே. The youth of this country is focusing on love, பைபிளும் அன்பை பெரிதா ஃபோக்கஸ் பண்ணுது. and the Bible also focuses on the same. இதே பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, And when Paul is writing to Corinthians, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல, it is written in 1 Corinthians chapter 13 verse 13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்குது, இவைகளில் அன்பே பெரியது.
So now faith, hope and love abide, these three, but the greatest of these is love. பைபிள் அதத்தான் சொல்லுது. Bible says that. நான் பல பாஷைகள் பேசலாம். I can speak in many different languages. அற்புத அடையாளங்கள் பண்ணலாம். I can do many miracles. என் சரீரத்தை கூட வெட்டி கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன் வரலாம். I can even tear my flesh and give it to the Lord. எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தான தர்மம் பண்ணலாம். I can give away all my riches. இவனவெல்லாம் நான் செய்தாலுமே even after I do this, அன்புன்னு ஒண்ணு இல்லைனா, even after doing this, if I do not have love, எல்லாம் வேஸ்ட்ங்கற. everything goes in vain. அப்ப அன்பு அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. So love is very important to everyone. பைபிள் அதத்தான் சொல்லுதுங்க. Bible says also the same. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் இன்றைக்கும் அன்பாக தருகிறார். God is love today. சில பேர் கடவுளை வழிபடுறது இல்ல. Many people are not worshiping the Lord. சில பேர் கடவுள் என்று அறியாம வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. Some people are worshiping but they do not understand who is God. ஆனாலும் மனிதன் மேல தேவன் அன்பாகவே இருக்கிறார். Even then God is loving everyone. அதிகாலையில சூரியன் உதயமாகிறதுனுடைய பின்னணி என்ன சொல்லுதுன்னா, what is the background behind sun rising up every day? கடவுள் அன்பா இருக்கிறாரு. It emphasizes God is loving. நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம அறிய வேண்டியது என்னன்னா, what do we have to understand when you inhale and exhale air? கடவுள் அன்பாகவே இருக்கிறாரு. God is love. நல்ல தேசத்துல குடியிருக்கிறது. Yes, we are residing in a good nation. நல்ல பெற்றோருக்கு கீழ குடியிருக்கிறது. We are living with our good parents. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி தேவனுடைய அன்பு இருக்கிறது. Behind this there is love of God reflected. உலக தோற்றத்திலிருந்து இப்ப வரைக்கும் தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். From the foundations of the world till now God is love. அப்ப நீங்க யோசிக்கலாம். Now you can think. ஏன் பிரதர், அன்பாய் இருக்கிற தேவன் எதுக்கு மனிதனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பணும்? Why did the God of love send Adam from the Garden of Eden? அந்த அன்புக்குள்ள வைத்திருக்கலாம் இல்லையா? He could have kept them in his love. அவர் வெளியே அனுப்பினதே அன்புனால தான் அனுப்பிச்சிருந்தார். And it is said God sent Adam only because of love. அன்பு இல்லன்னு வைங்களே, if it is not love, உள்ளேயே அடக்கம் பண்ணிருப்பார். he would have buried them inside. ஒருவேளை அவர் உள்ள இருந்தாலுமே, even if they have stayed inside, மிருக ஜீவன்கள் அவரை கொன்றுவிடும். the wild animals would have devoured them. அவரை தப்புவிப்பதற்காகவே தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். In order to escape them from these things, God sent them away. இந்த தேவனுடைய அன்பை this love of God, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தப்புவிக்கிறதை பார்க்கும்போது தெரியும். we can understand when God is rescuing us in different situations. இஸ்ரவேலின் மக்கள்ல ஏதாவது ஒரு மனுஷன் கை பிசங்கி மர்டர் பண்ணிட்டான்னு வைங்களே, if any one of the Israelites, if by mistake, if they have committed a murder, அவன் பிளான் பண்ணி கொலை பண்ணல, it was not his intention to do a murder, ஏதோ தள்ளிட்டான், அதனால அந்த விழுந்தவன் இறந்து போயிட்டான், but it was by pure mistake, அதனால இவன் கொலை செய்த குற்றவாளியா மாறிட்டான். and because of that he has become a murderer. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, what does the law say? கண்ணுக்கு கண், an eye for an eye, பல்லுக்கு பல், a tooth for a tooth, கொலைக்கு கொலை, and murder for a murder. இதுதான் ரூல். this is the rule. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, but the Lord, இந்த கொலை செய்தவனை தப்புவிக்கிறார். the Lord is trying to escape this murderer. இவனை தங்க வைக்கிறதுக்கு இஸ்ரவேலுக்குள்ள ஏகப்பட்ட பட்டணங்களை கட்டி வைத்தாராம். the Lord has created certain city for these kind of people. அந்த பட்டணத்தின் பெயர் தான் ஒளிமுக வாசல். and that city has a special name. அந்த ஒளிமுக வாசல்ல ஓடி போய் இவன் சுகமா இருந்து கொள்ளலாம். in that residing place he can go and stay safe. அதாவது அறியாம அவன் பாவம் செஞ்சிட்டான், by mistake if he has done a mistake, வாழணும்னு விரும்புறான், but he wants to live, வாழ்வதற்கு வாழ வைப்பதற்கு ஒரு பட்டணத்தையே இஸ்ரவேலுக்குள் கட்டி வைக்க சொன்னார். so to live and to establish, God has asked them to build a city. இங்கதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். and here is where we understand that God is love. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் அன்பவே கொண்டு வருகிறார். in every situations God is bringing out love. பைபிள்ல தேவனால அன்பால் நேசிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. in Bible there are many people whom God has loved. ஆனா இரண்டு விதமான அன்பை வேதத்துல பார்க்கலாம். but there are two different types of love in the Bible. ஒன்னு தாவீதுனுடைய மகனுடைய அன்பு, one is the love of David's son, இன்னொன்னு தாவீதுனுடைய குமாரனுடைய அன்பு. another is David's son's love. அதாவது தேவகுமாரனாய் உலகத்துல வந்த இயேசு, the son of David who has come as Jesus into this world,
தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். He is called the son of David. தேவகுமாரனாய் வந்த இயேசு He is the son of God. தேவகுமாரனாய் இருந்த போதும் கூட தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். Although he was the son of God, but he is addressed as son of David. ஆனா தாவீதுக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகள் பிறந்தாங்க. But David has sons from his own flesh. அவங்களும் அன்பு கூர்ந்தாங்க. And they also loved. சகோதரனை சகோதர அன்பு கூர்ந்தான். Brothers loved his brother. சகோதரனை சகோதரி அன்பு கூர்ந்தாங்க. Brother loved his sister. ஆனா ஏதோ ஒரு பர்பஸ் பின்னாடி இருந்து கொண்டே இருந்தது. But there was a purpose behind everything. தாவீதுடைய மகன் தாவீதுடைய இன்னொரு மகளை காதலித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is written in the Bible that David's son liked another David's daughter. எதற்காக? Why? ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக. For a purpose. அந்த ஆதாயம் முடிந்த உடனேயே After that is finished, எவ்வளவு அந்த பெண்ணை விரும்பினானோ the more he loved, அவ்வளவா அந்த பெண்ணை வெறுத்தான். equally he hated her. இதுதான் தாவீதினுடைய மகனுடைய அன்பு. This is the love of the son of David. இந்த தாவீதுக்கு இன்னொரு மகன் இருந்தான் அப்சலோம்னு. There was another son for David called இந்த Absalom. வெறுத்த சகோதரனுக்கு விருந்து வச்சான். And he invited the hated son to a feast. ஒரு ராத்திரி ஒரு விருந்து நைட் டின்னர் வச்சான். In a night he offered a dinner. அந்த டின்னர்லயே அவனுக்கு மதுபானத்தை குடித்து கொலையும் செய்து விட்டான். And he made him a drunkard and murdered him. இதுதான் உலகத்தின் அன்பு. This is the love of the world. ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான். A boy is liking a girl. ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறாங்க. And a girl is loving a boy. ஆனா அவங்களுக்கு அந்த அன்பு தான் உலகமாவே மாறுது. And for them that love is the whole world. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, முதலாவது அன்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னா, in the first place, love, where does it begin? பிறந்த உடனேயே As soon as a child is born, ஒரு தாயினுடைய அன்பு ஆரம்பிக்கும். and a mother's love is the first place it begins. இந்த அம்மா மரண வேதனைப்பட்டு இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. The mother undergoes very severe pain to get this baby. இந்த பிள்ளை உலகத்துக்குள்ள வரும்போது இந்த அம்மாவுடைய உயிர் போய் உயிர் வருது. When the baby is being delivered, the mother's life has crossed near death and has come back. இந்த பிள்ளை நிமித்தமா இந்த அம்மா அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாங்க. Because of this child, the mother endures so much pain. இந்த பிள்ளை பிறந்த உடனே As soon as the child is born, இந்த அம்மா இந்த வேதனை எல்லாம் மறக்கறாங்க. the mother forgets the pain. இந்த குழந்தை பேச தெரியாது. The child does not know to speak. இந்த குழந்தைக்கு அழ தெரியாது. It does not know to cry. இந்த குழந்தைக்கு பெயரே கிடையாது. It doesn't have a name. ஆனா இந்த வேதனை எல்லாம் மறந்து அம்மா அந்த குழந்தையை ரசிக்கிறாங்க. But even that, she forgets everything and she is enjoying the child. அந்த குழந்தை அழுகும் போதெல்லாம் எடுத்து பால் ஊட்டுறாங்க. And whenever it is crying, the mother is feeding it ஒரு properly. தொட்டில வச்சு ராகமே இல்லாட்டி கூட ஒரு பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. Even if there is no tune, she is singing a lullaby and making the baby to sleep. வெளியில போறவங்க எல்லாம் நினைப்பாங்க, And whoever passes by would think, என்ன இந்த அம்மா பாட்டு பாடிட்டு இருக்குது, ராகம் இல்ல தாளம் இல்ல. what is she singing without a tune and a beat? பைத்தியக்காரி மாதிரி இந்த குழந்தைக்கு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. She is singing like a lunatic. அந்த குழந்தை இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருக்கு. But even after, the baby will hear that and she will கொஞ்ச sing. நாள் ஆக ஆக After some time, இன்னொரு அன்பு உள்ள வரும். another love comes inside. அவங்க அப்பா நேசிப்பார். The love of the father. கடையில கூட்டிட்டு போவாரு. He will take them to a shop. விருப்பமான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. Will buy the baby different things. இப்ப இந்த இரண்டு பேருடைய அன்புனால இந்த பிள்ளை வளரும். Now from the love of the mother and father, the child grows up. இப்ப ஸ்கூலுக்கு கொண்டு போய் அனுப்புறாங்க. Now they are sending it to a school. ஒரு ஆசிரியருடைய அன்பு வருது. There the teacher loves the child. ஆசிரியர் அந்த பிள்ளையின் மேல கரிசனையோடு பாடம் நடத்துறாங்க. The teacher loves and then teaches the lessons with இப்ப care. இந்த மூன்று அன்புக்குள்ளேயும் பிள்ளை படியே டிவைட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. Now the love is divided between these three people and it is growing. கடைசியா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. Now in school the child gets some many friends. ஃப்ரெண்ட்ஸ்களுடைய அந்த அன்பு பரிமாற்றப்படுது. And there is sharing of love between friends. வாலிப நாட்கள் வரும்போது When she is in the youthful days, இந்த நாலு அன்பு இருக்குதுங்க. there are four love அம்மா அன்பு இருக்குது, from the mother, அப்பா அன்பு இருக்குது, father, ஆசிரியர் அன்பு இருக்குது, teachers, ஃப்ரெண்ட்ஸ் அன்பு இருக்குது. and also from friends. அப்ப அந்த நேரத்துல தான் ஒரு பாய் ஃப்ரெண்டுடைய அன்பை தேடுறாங்க. And that in that position she is also seeking a boyfriend's love. பெண்ணா இருந்தா பாய் ஃப்ரெண்ட் அன்பு, If it is a girl, it's a boyfriend's love. பையனா இருந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் அன்பு. If it's a boy, he seeks a girlfriend's love. இப்ப இந்த அன்புக்குள்ள வர்றாங்க.
Now they come into this love. இன்றைக்கு அதுதான் நடக்குது. That is what is happening. காதலர் தினத்துல இதத்தான் பார்க்கறாங்க. This is what is happening in Valentine's. இப்போ முதலாவது யாருடைய அன்பை எதிர்பார்க்கறாங்கன்னா, And what is the first love that they see? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. They behave like friends. காதலர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கட் பண்றாங்க. Now the lovers will detach from their friends. முதலாவது அன்பு யாருடைய அன்பு பிரேக் ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அன்பு பிரேக் ஆகுது. The first detachment is the friend's love. முழுவதும் அந்த பையனுக்கோ அந்த பெண்ணுக்கோ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். They have become the entire and the only friend of that person. இரண்டாவது ஆசிரியருடைய அன்புக்குள்ள போறாங்க. And now they are detaching from the teacher's love. எனக்கு கைட் பண்ணு. They are not asking for guidance. நான் என்ன பண்ணலாம்? What shall I do next? எங்க போலாம்? Where shall I go? என்ன சாப்பிடலாம்? What should I eat? ஒரு ஆசிரியர் இருக்காங்க. There is a teacher. ஆனா இப்ப பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இவங்க ஆசிரியரா மாறுறாங்க. But now the boyfriend or a girlfriend becomes their teacher. அடுத்து தகப்பனாருடைய அன்பு வருது. Now it has taken up the father's love. இப்ப தகப்பனாரை போல ரூல் பண்றவங்களா மாறுறாங்க. Now he has become a person of ruling. அந்த பையனை அந்த பொண்ணு ரூல் பண்றா, அந்த பொண்ணை பையன் ரூல் பண்றான். They take over the authority of ruling over each other. இப்ப தகப்பனாருடைய அன்பு ஒரு ஆளுக்குள்ள போயிடுச்சு. Now the father's love also enters inside them. கடைசியா தாயினுடைய அன்பு, விலையேற பெற்ற அன்பு. And the last is the very important mother's love. அந்த அன்பையும் ஒரு ஆளுக்குள்ள போய் எதிர்பார்க்கறாங்க. And that love also they are seeking in another person. இந்த நாலு அன்பு ஒரு ஆளுக்குள்ள போய் நின்றுச்சுங்க. And all the four types of love is expected in another person. இப்ப இந்த ஒரு ஆளு நாலு அன்பையும் பகிர்ந்து கொடுக்கவே முடியாது. And this one person cannot share all the four different types of love. இதனால ஆங்காங்கே இருதயம் உடையுது. And here and there is breaking of hearts. ஒருவேளை இந்த பையன் அந்த பெண்ணை விரும்பி இருந்தாலுமே, If at all this person has loved that girl, வேற யாருக்கோ திருமணம் நடக்குதுன்னு வைங்களே, and if they are getting married to a different person, இப்ப எல்லா அன்பும் நம்மளுக்கு இருளா மாறிடுச்சு. and everything has become darkened. எல்லாரும் இருக்கிறாங்க. Every person is there. நண்பர் இருக்கிறாங்க, Friends are there. ஆசிரியர் இருக்கிறாங்க, Teachers are there. அப்பா இருக்கிறாரு, Father is there. அம்மா இருக்கிறாங்க. Also mother. இந்த எல்லாருடைய அன்பு ஒரு ஆளுக்குள்ள போனச்சு. Because all their love has gone into one person. அந்த ஒரு ஆள் கைவிட்டு போன உடனேயே, And that one person has left her. இருதயம் இருளடையுது. And the heart has become darkened. இமீடியட்டா தற்கொலைக்குள் போகிறாங்க. Immediately they take away their life. இதுதான் லவ் ஃபெயிலியர். And this is love failure. இதுதான் ரொம்ப வேல்யூவானது. And this is more valuable. ஆனா ஆண்டவர் நமக்கு இவங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். And the Lord has given all these different persons. அவங்க எல்லாம் நம்மள நேசிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. They are still loving us. ஆனா But ஒரு மாயையான அன்பு, they are seeking for an imaginary love. தற்கொலை முயற்சிக்குள்ள போய் விடுகிறது. It is going into a suicidal thoughts. தேவன் எப்படி நேசிக்கிறார் என்று The way that the Lord loves us பைபிள்ல ஒரு கேரக்டரோட அவர் வெளிப்படுத்துறார். is explained in a character in Bible. பேதுரு எனப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறாரு. There was a man named Peter. அவர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார். And he is a fisherman. ஒரு நாள் அவர் மீன் பிடித்து கொண்டிருந்த போது ஒரு மீன் கூட இல்லை. And one day while he was fishing, there wasn't even a single fish. அதாவது கையிலேயும் ஒண்ணு இல்ல, There was nothing in his hand பையிலேயும் ஒண்ணு இல்ல. and not in his bag. ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? And how can a man live like this? இன்றைக்கு கையிட்டு செய்யறது தொழில் வேணும். Now we need to have a place to work. ஆனா அந்த தொழில்ல லாபமே இல்லைன்னா அந்த தொழில் செய்து பிரயோஜனம் என்ன? Now when there is no profit in that work, there is no point in doing that work. அப்போ வாழ்வதற்கு ஆதாரம் எதுவா இருக்குன்னா தொழிலா இருக்குது. Now what is the meaning of life is the work. இதுதான் உலகம் சொல்லுது. And that is what the world is telling. ஆனா மனிதனை தேவன் படைக்கிற போது But when Lord created man, தொழிலை ஆதாரமா படைக்கல, he did not make him for work. தேவனையே ஆதாரமாய் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was depending on God for everything. தேவனுடைய வார்த்தையை மீறினதனாலதான் வேற சிந்தி உன் பலனை புசிப்பாய் என்று ஆண்டவர் தொழிலை உனக்கு ஆதாரமா மாத்துறேன்னு சொல்லி சொன்னார். Just because man disobeyed God, God made it this way that he made work as his prime, and that he has to sweat himself and earn himself. ஆதாமுக்கு அப்படி ஆகாரத்தை கொடுக்கல. But Lord did not feed Adam like that. சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். He made him eat the fruit of every kind in that garden. நீ வேலைக்குரிய ஆள் கிடையாது. You are not a person of work. நீ தேவனுக்குரிய ஆள். You are a person of God. நீ தேவனுக்குரிய ஆளா இருப்பீனா, If you are a person of God,
தேவனுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் உனக்கு இலவசமா கிடைக்குதுன்னா all the fruits of the Lord will be given freely to you. ஒன்றுமில்லாத இடத்துல தேவன் ஆதாமுக்கு ஒரு மரத்தை உருவாக்கினாரு, கனியை உருவாக்கினாரு, வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் உண்டாக்கி அவனை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சார். If in the nothing place, if God can create a tree, if he can create a fruit, if he can create a shelter and place man inside that. இப்ப அதேதான் பேதுருவுக்கு நடக்குது. Now that the same thing is happening to Peter. ஒன்றுமில்லாம பேதுரு இருக்கிறாரு. Peter is having nothing. வலையை அலசி கொண்டிருக்கிறாரு. He is washing his nets. அதே தேவன் இறங்கி வர. The same Lord is coming to him. வெறுங்கையா இருக்கிறவனை பார்க்கிறார். He is seeing him empty-handed. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, எல்லாம் இருந்தா உலகம் வருங்க. if you have everything, people will come. எல்லா வசதி இருந்தா உறவுகள் வருங்க. If you have all riches, we'll have relatives. நம்ம செல்வ செழிப்பா இருந்தா நண்பர்கள் வருவாங்கங்க. If you have wealth, you have friends. ஒன்றுமில்லாமல் இருந்தோம்னா, and if you have nothing, எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. everyone will go away from us. ஓரது மாத்திரமல்ல, not only they leave us, நம்மள தப்பா பேசுறவங்களா மாறுவாங்க. they will also say wrong things about us. ஆனா ஒன்றுமில்லாத ஒரு நேரத்துல, but when in our empty times, நம்மளை தேடி ஒருவர் வருவார் என்றால், if a person who will come to us, அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய இயேசு. and that is the Lord who has created the heaven and the earth. யாக்கோபா இருக்கலாம், can be Jacob, ஆபிரகாம் இருக்கலாம், can be Abraham, பேதுருவா இருக்கலாம். can be Peter. அவர்களிடத்துல ஒன்றுமே இல்லாத போது வந்து, when they were empty-handed, God came to them. எல்லாவற்றையும் படைக்கிறவர் நான் என்பதை வெளிப்படுத்தினார். and he revealed to them that I am the one who is creating everything. இப்ப பேதுரு படகுல இடம் கொடுக்கிறாரு. now Peter offers his boat. ஆண்டவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், the Lord has spoken from his boat. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். he is telling, move your boat to the depths and cast away your nets into the sea. பேதுருவுக்கு கடலை பத்தி நல்லா தெரியும். now Peter is well known about the ocean. ஏன்னா பிறந்ததிலிருந்து இருந்தே மீன் பிடிச்சிட்டு இருந்த ஆளு. because by birth he is a fisherman. எவ்வளவு பிரயாசம் வேற பற்றுகிறார். and he has put in lot of efforts. அப்படி இருக்கும்போது ஆண்டவரிடத்துல ரிப்ளை பண்றாரு. and even after that he is replying to the Lord. ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன். dear Lord, I have struggled the entire night. ஒரு மீன் கூட அகப்படவில்லை. and I did not even catch a single fish. இந்த கடல்ல நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீன் இல்ல. and according to my knowledge there is no fish in the sea. ஆனாலும் but நீங்க பேசுற அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள போய் வேலை செய்யுது. but your words are piercing my heart and it is இப்படி வார்த்தையின்படி வலையை போடுகிறேங்கிறாரு. and accordingly I am casting my net. இந்த பேதுருவுக்காக புதிதாக சில மீன்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். and for this Peter the Lord has created many different fishes. ஆதாமுக்காக புதிய சூரியனை உருவாக்கினவர். the Lord who has created a new sun for Adam. ஆதாமுக்காக புதிய ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினவர். the Lord who created Eden for Adam. இந்த பேதுருவுக்காக புதிதான சில மீன்களை ஆழத்துல உருவாக்கி வச்சிருந்தாராம். and the same Lord has created some new fishes for Peter. அந்த மீன் எல்லாம் இப்ப பேதுரு எடுத்துட்டு வரார். now Peter is taking away all the fishes and coming. இப்ப பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, Peter is looking at the Lord and saying, ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். Lord, I made a mistake. என்னுடைய அறிவின்படி நான் உம்மை பார்க்க ஆரம்பிச்சேன். I have started to look at you according to my knowledge. என் அறிவுக்கு எட்டாத ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீ செய்திருக்கிறீர். but you have made a greatest miracle which is beyond my understanding. என் கற்பனையில கூட இது தோன்றாது. this has not even found in my thoughts. இதுவரைக்கும் இந்த மாதிரி மீன் இதே கடல்ல நான் பிடிக்கல. and I have never caught these types of fishes in the same sea. நீ எனக்காக புதிதானதை படைச்சு கொடுத்திருக்கிறீரே. but you have created a new brand of fishes for me. நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போகும் அப்படிங்கிறான். and he's telling, I am a sinner, Lord, please move away from me. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, and the Lord is telling, follow me அப்படின்னு. he's telling to follow him. என்னை பின்பற்றி வாப்பா. he's asking him to follow him. உனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு மாத்திரம் உதவி செய்கிற தேவன் அல்ல. I'm not going to help you only in catching fishes. மனுஷர்களை பிடிக்கிறவர்களுக்கு உதவி செய்யற என்ன பின்பற்றி வாங்க. but I'm going to make you a fisherman of human. பேதுருவுக்கு ஒரு ஆசை வருது. now Peter is having a desire. என் படகை நிரப்புனவர், if the Lord can fill my boat, என் வீட்டில் இருக்கிற சந்தோஷ குறைவையும் நிரப்புவார்.
The Lord can also fill the happiness in my home. என் வீட்ல ஒரு குறைவு இருக்குது. There is a deficit in my home. என்ன குறைனா? What is that? அவங்க மாமி ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. His mother-in-law is affected with fever. அதனால நீ வீட்டுக்கு வாரும் ஆண்டவரே, வீட்டுக்கு கூட்டி போறார். So he is inviting Jesus to his home. இப்போ மாமியே ஜுரத்தோட படுத்திருக்காங்க. Now his mother-in-law is lying in bed with fever. இப்போ பேதுரு கூட்டிட்டு போன உடனே இயேசு அந்த மாமியை தொடறாங்க. Now when Jesus visits his home, உடனே he's touching her. உடனே அந்த அம்மாவினுடைய ஜுரம் நீங்கி விட்டது. Immediately she is relieved from fever. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, ஒருவேளை இந்த வேளையில ஏதோ ஒரு ஜுரத்தினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். maybe at this time you are suffering from some fever. ஏதோ ஒரு டிசீஸ்னால நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். Maybe because of a disease you have lost happiness in you. ஏதோ ஒரு சுகத்தை நீங்கள் இழந்து படுத்த படுக்கையா இருக்கலாம். You have lost health and then you are bedridden. படக மீன்களால நிரப்பினவர், The Lord who filled the boat with fishes, உங்க சரீரத்துல தம்முடைய சுகத்தினால நிரப்ப வல்லவர். He can also restore health in your body. உங்கள் வீட்டை சந்தோஷத்தினால நிரப்புகிறவர். He can also fill your houses with happiness. அவரை கூப்பிட்டு உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவேறுங்க. Just invite him into your houses. அதன்படி அந்த அம்மாவுக்கு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். So he has given a heavenly healing to him. அதுபோல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, நம்மளுடைய இந்திய தேசம் this Indian nation இது மாதிரி ஒரு டிசீஸ்ல மாட்டிச்சு. is suffering from such type of disease. படுத்த படுக்கையா இருக்குது. It is bedridden. இன்னைக்கு பொருளாதாரத்துல பெரிய ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு. There is a very great loss in the economy. பட்டணங்கள் விழுந்து கிடக்குது. Cities have fallen down. கிராமங்கள் விழுந்து கிடக்குது. Even the rural places. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் விழுந்து கிடக்குறாங்க. Many industrialists have fallen down. இவங்க எந்திரிச்சு நிக்கிறதற்கு வாய்ப்பே இல்ல. There is no possibility for these people to rise up. ஏன்னா இந்த ஃபீவர், Because of this fever. இது பேதுருடைய மாமியை படுக்க வைத்தது போல Just like the mother-in-law of Peter has உலகம் முழுவதும் படுக்க வச்சிருச்சு. the whole world is bedridden. ஆனா படுத்து கிடந்த அந்த பெண்மணிய And the person who is laying in bed, தன்னுடைய வல்லமையினால தேவன் எழும்ப பண்றார். if God can wake her up through his power, படுத்திருந்த அந்த பெண்மணி the sick lady, எழுந்தது மாத்திரமல்ல, not only she woke up, இயேசுவுக்கு பணிவிடையும் செய்தாங்களாம். she was also working for the Lord. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு குறைய And there was that lacking in the house. தேவன் மாற்றார். Lord has changed it. பேதுருவுக்கு குறைய மாத்துறது மாத்திரல்ல, Not only he changed his life for Peter, பேதுருவுடைய வீட்டில் இருக்கிற குறையும் மாத்திரார். but also changed the suffering in Peter's house. அதே சேம் தான். Same thing. ஏதேன் தோட்டத்துல In Garden of Eden, எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு. everything is paired. ஆனா ஆதாமுக்கு மாத்திரம் ஒரு குறை இருக்கு. But there was lacking in Adam. என்ன இல்ல அப்படின்னா, What was not there? ஏற்ற துணை என்பது இல்ல. There was not a right partner. ஆதாம் கேட்கவே இல்ல. Adam didn't ask. எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு கேட்கல. He didn't ask for a life partner. ஆனா கர்த்தர் கொடுத்தார். But the Lord has given. அவருடைய விலா எலும்புல ஒன்றை எடுக்கிறாரு. And he's taking one from the rib. அது எடுத்தது வெளியே தெரியக்கூடாதுன்னு சதையை வைத்து மூடுறாரு. And he's covering it up with the flesh. இந்த எலும்பை எடுத்துக்கொண்டு போய் மனுஷியாய் உருவாக்கி ஆதாமுக்கு ஒரு வீட்டையே கட்டுறார். So he's taking away this bone and creating a female called Eve, and he's creating a house for Adam. இதைத்தான் வேதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. This is what is written in Bible. தனிமையானவனுக்கு வீடும் வாசனையும் ஏற்படுத்துகிறார். The Lord is creating a house for a person who is alone. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம், வீடே ஒரு சந்தோஷமா மாறிடுச்சு. if the whole house has become a happy place. அது மாத்திரமல்ல, Not only that, ஒரு நாள் சீசர்களை அக்கறைக்கு போங்கன்னு அனுப்புறார். in one time he is asking his disciples to go to the opposite shore. இவர் உயர்ந்த மலையின் மேல அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is praying on the top of a mountain. இப்ப புயல் காற்றுல படகு சிக்கி கொண்டது. Now the boat was capsized in a storm. இவங்க எவ்வளவுதான் ஒரு அடி முன்னுக்கு போலான்னு நினைக்கிறாங்க, ஒரு அடி கூட முன்னுக்கு போக முடியல. They are trying to move forward in that storm, but they could not. ரொம்ப தண்டு வலிச்சு அவ்வளவுதான் மரணம் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. They are trying Lord, but they could not, and they think death is near. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது கூட ஜெபம் பண்ணவே இல்லை. And even in this very difficult times, they did not pray. இவங்க ஜெபம் பண்ணாமல் இருந்தாலும் அனுப்புன தேவன் பார்க்கிறார். And even if they did not pray, the God who sent them is looking at them. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, நம்ம பிள்ளைய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்.
We are sending our child to a school. 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம். We are sending at 8 a.m. 4 o'clock ஸ்கூல் முடியுது. 4 o'clock the school gets over. ஒரு 4:30 5 o'clock குள்ள பிள்ளை வீட்டுக்கு வரணும். The child should return back by 4:30 or 5. ஆனா பிள்ளை வரல. But the child hasn't returned. 5 மணி ஆயிடுச்சு. It is 5 p.m. 6 மணி ஆயிடுச்சு. 6 p.m. 7 மணி ஆயிடுச்சு. 7 p.m. பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. And you are looking for the child to வாகனமும் வரல. The van also didn't come. தொடர்பு கொண்டாலும் தொடர்புலயே இல்ல. And you're trying to connect to people but no one is speaking. ஒரு பெற்றோர் நீங்க என்ன பண்ணுவீங்க? So as a parent what would you do? ஃபோன் பண்ணிக்கிறீங்க ஸ்கூலுக்கு வரல. You're calling and they are telling she didn't come to school. ஸ்கூல்ல இருந்து எந்த ரிப்ளை வரல. There's no reply from school. சரி பிள்ளை எப்போ வரட்டும் அப்படி நீங்க நினைப்பீங்களா? So will you sit and say that let the girl come back? இமிடியேட்டா ஒரு வாகனத்தை பிடிக்கிறீங்க. Immediately you take the vehicle. இல்ல ஒரு உங்க வாகனத்தை ஓன் வாகனத்தை எடுக்கிறீங்க. You take your own vehicle. தேடிட்டே வருவீங்க. You will go and search for her. நேரா ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சு வருவீங்க. You will immediately rush to the school. 10 மணிக்கு At 10 o'clock. ஸ்கூல் வாகனம் இன்ஜின் சீஸ் ஆகி நிக்குது. The school vehicle is having a problem in the engine and it is staying there. பிள்ளைகள் எல்லாம் இருட்டுல அப்படியே அழுது கொண்டு இருக்காங்க. And all the children are staying in darkness. நீங்க என்ன பண்ணுவீங்க? What would you do? என் பிள்ளை எங்கன்னு தேடுவீங்க. You will immediately look for your child. உடனே அணைப்பீங்க. You will immediately grab her. பிரதர் நீங்க ஃபோன் பண்ண மாட்டீங்களா நீங்க? You will ask why didn't you call and intimate? என்ன நீங்க ஸ்கூல் வண்டி ஓட்டுறீங்க? Why are you running it like this? அவங்கள கடினமா திட்டுவீங்க. You will scold them very badly. உங்களுக்கு ஸ்கூல் வேன் ரிப்பேர் ஆனது பெருசு கிடையாது. It is not a big deal for you that the van அது is repaired. ஸ்கூலுக்குரிய பிரச்சனை. That is a problem of school. உங்களுக்கு பிரச்சனை என்ன? Your problem is என் பிள்ளை உள்ள இருட்டுல உட்கார்ந்து. my child is sitting in the dark. இதேதாங்க ஆண்டவர். This is saying the Lord. அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புனார். He sent them to the opposite shore. ஆனா அக்கறைக்கு அவங்க போய் சேரல. But they have not reached that place. செல்ல வேண்டிய நேரத்துக்குள்ள போகல. They didn't move in the appropriate time. இப்ப தேடி வருவதற்கு வாகனம் இல்ல இயேசுவின் இடத்துல. And Lord did not have any vehicle at that time. கடல் மேல நடந்து வராங்க. Now he is walking on the sea. இப்ப கடல் மேல நடப்பது சாதாரணமா அசாதாரணமா அப்படின்னு கேட்டா சாதாரணமும் கிடையாது அசாதாரணமும் கிடையாது. Now is it normal or abnormal to walk on the sea? But to the Lord it is neither normal nor abnormal. அது ஒரு அற்புதம். It is a miracle for the Lord. தேவனால தான் கடல்ல நடந்து வர முடியும். And only the Lord can walk on the water. இப்ப அவர் கடல் மேல நடந்து வர்றார். Now he is walking on the land. இவங்க எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. Now these people are frightened. இப்ப இயேசு சொல்றாரு. Now the Lord is telling, பயப்படாதீங்க நான் தான் வந்திருக்கிறேங்கிறார். do not fear, it is I. தூரத்துல பேதுரு பார்க்கறார். Now Peter is seeing him from a distance. ஆண்டவரே நீரே ஆனார். Lord, if it is you, நானும் கடலின் மேல நடந்து வரணும். I also need to walk on the waters. வாப்பாண்டர். He is telling, okay, come on. ஆண்டவர் கடல்ல நடக்கிறது அற்புதங்க. It is a miracle that the Lord walks on the water. ஆண்டவர மாதிரியே கடவுள் கடல்ல நடக்க வைக்கிறாரு பாருங்க. இதுதான் அன்பு. And this is love because Lord wants Peter also to walk on the water. இதுதான் தேவன் அன்பானவர்ங்கிறது. This is mentioned that the Lord is love. அவர் வல்லமையுடைய தேவன். He is a God of great power. அவர் கடல்ல நடப்பாரு. He will walk on the waters. தரையில நடப்பாரு. Walk on land. வானத்துல நடப்பாரு. He can walk on the air. பரலோகத்துல நடப்பாரு. He can walk in the heavens. தேவாலயத்துல நடப்பாரு. He can walk in the temple. இவர் வல்லமையுடையவர். He is a God of power. நான் ஒரு மனிதனை But to a man, தான் நடந்த வழிகளில நடக்க வைக்கிறார் பாருங்க. he is making the man to walk in the ways that he has walked. இங்கதான் தேவன் அன்பானவராய் இருக்கிறார். And it is in this place that he is a God of love. கொஞ்ச தூரம் பேதுரு தண்ணியில நடந்துட்டார். To a little distance Peter has walked on water. பார்க்க கூடாத பார்த்து மூழ்கிட்டார். Now he saw things that he should not see and he drowned. ஆனவனும் கையை பிடிச்சு பேதுருவை தூக்கி விட்டுட்டார். Even then the Lord lifted him up. அதே போலதான் Just like that, தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நடந்தாரு. Jesus walked in the Eden. தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமையும் நடக்க வச்சார். God also made Adam to walk in the Garden of Eden. அது ஒரு பரிசுத்த ஸ்தலம். That is a place of holiness. அது ஒரு அன்புள்ள ஒரு ஸ்தலம். That is a place of love. அது ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம். That is a place of blessing. அது தேவன் நடக்கலாம். And God can walk in that place. மனிதன் நடக்கலாமா? Can man walk in that? தேவன் மனிதனுக்காக தான் அதவே நடந்தார். Now God walked in that garden for man. அங்கேயும் அன்பானவராய் இருந்தார். Here also he was God. இங்கேயும் அன்பானவராய் இருக்கிறார். Here also he is God. அது மாத்திரமல்லாது Not only that, பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். he revealed himself to நீ Peter. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தினார். He has revealed that he is the son of the God. மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போய் மோசே எலியாவை எல்லாம் காண்பித்தார். He
and also showed Moses and Elijah. அதே போலதான் Just like that, இங்க பேதுருவுக்கு செய்த அதே மாதிரி ஆதாமுக்கு செய்றார். the same way he also did it to Adam. தாம் படைத்தவைகளை எல்லாம் ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு. He is bringing all the created things to him. என்ன பெயரிடுவாரோ என்று ஆண்டவர் காத்துக் கொண்டிருந்தாராம். And he is looking upon how Adam will name them. ஆதாம் என்ன பெயரிட்டாரோ அதுவே அதற்கு பெயராயிடுச்சு. And whatever Adam called the name, so can be. அங்க ஒரு கரெக்ஷன் வைக்கல. There was no correction in that. என்ன ஆதாம் இதுக்கு போய் அந்த பேரை வச்சிருக்காரு. He didn't ask Adam, why did you keep this name to that? இது நல்லா செட் ஆகல ஆதாம். This is not suiting that. இதுக்கு அது வைக்கலாம். This you can call it like this. அப்படி எல்லாம் சொல்லல. God didn't tell like that. You bless அப்படினா. He said to bless நீ him. பாக்கியவான்ப்பா. He said you are blessed. என்ன மாதிரியே பாக்குற? You are seeing like me. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதை நீயும் செய்யற. Whatever I would do, you are doing the same. இப்படி எல்லாமே பாக்கியவானாகவே ஆதாமியை மாத்தினார். And he has made Adam a blessing. அது மாத்திரமல்லாது Not only that, ஆண்டவர் பேதுருவை முக்கியமான இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டார். now God has taken Peter to very important places. நிறைய பேதுருவை கொண்டு நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். He has done many things through Peter. ஆதாமுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததோ there was a good relationship between Adam and God. அதே போல பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. Likely Peter and Jesus also had a very good relationship among them. சீசர்களில் முதன்மையானவனும் பேதுருதான். In the disciples, the first place goes to Peter. பட் இந்த பேதுருவுக்குள்ள But in this Peter, சாத்தான் சில காரியங்களை போட்டுட்டே வந்துட்டான். now Satan was instigating certain things in him. இப்படியாவது விழுந்து போவதற்கு தேவையான அத்தனை சூழ்நிலைகளை ஏற்படுத்திட்டே வந்துட்டு இருந்தான். He was creating every situation for Peter to fall down. இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செய்திருந்த போதும் கூட Even though the Lord has done many things through him, ஆண்டவர் செய்தது பேதுருவுக்கு பெருசா தெரியாம இருந்தது. Peter was not impressed greatly by the Lord's work. ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே பேதுரு கேட்கிறார். Peter one day asks Lord, ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் விட்டு வந்த நீ எனக்கு என்ன செய்வீர்? Lord, I have forsaken all of my things, but what have you done to me? ஃபர்ஸ்ட் விடுதலுக்கு காரணம் என்னன்னா The first reason for backsliding is விட்டு வந்ததை திரும்பி பார்க்கறதா. you are looking back at things that you have left and come. விட்டுட்டு வந்துட்டாரே, You have left and come, ஆனா இருதயத்திலிருந்து விடவில்லை. but you are still longing in your heart. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோம். He is still thinking, I have left many things. அதே போல ஆதாமுக்குள்ள Just like Adam, அந்த கனியை ஒரே நாள்ல புசிக்கணுங்கிற கான்செப்ட் வரல. Adam did not think that he has to eat the fruit in one day. பல விதங்கள்ல சாத்தான் கனியை புசிப்பதற்கு வஞ்சக வலை விரித்து கொண்டே இருந்தான். And in many different times, Satan was creating situations for Adam to be convinced with the fruit. யோசேப்பு மாதிரிதான். Just like Joseph. ஆனா அதுல ஸ்ட்ரகிள்ல பண்ணி பாஸ் ஆயிட்டார். But Joseph struggled and won over. சில தவளைகள் லேப்ல வந்து செக் பண்ணுவாங்க. Now certain experiments are done on frogs. அந்த தவளைய சுடுதண்ணில போட்டீங்கன்னு வைங்களே, If you put a frog in hot water, இம்மீடியட்டா குதிச்சு வெளியில வந்துரும். it will immediately jump and come out. உள்ளுக்குள்ள நிக்காது. It's not going to stay inside. ஆனா பச்சை தண்ணிக்குள்ள தவளைய போடுங்களே, But you put the frog in a cold water, அது அந்த தண்ணிக்குள்ள அப்படியே நீந்தி கொண்டே இருக்கும். it will swim inside that. என்ன பண்ணுவாங்கன்னா, And what they'll do is, ஒரு பாத்திரத்துக்குள்ள அந்த தவளைய போட்டு they'll put the frog in a vessel, தண்ணியை ஊத்தி they'll pour water, அடுப்புல கொண்டு போய் வச்சிருவாங்க. they'll go and place it over fire. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ணுவாங்க. Now slightly they'll heat it. இது கொஞ்சம் கொஞ்சமா சூடுல அப்படியே அது நீந்திக்கிட்டே தான் இருக்கும். If the water gets warmed and the frog will be swimming inside. ஏன்னா இது இப்படித்தானே ஆட்டிருக்குது அப்படின்னு அப்படியே அந்த லைஃப மாத்திக்கிட்டே வரும். And the frog will think that this is normal and it is getting adapted to it. கடைசியா தண்ணி கொதிக்கும் பாருங்க. But at one time when the water இது boils, வெளியில குதிக்கலாம்னு நினைச்சா கூட அதனால குதிக்க முடியாது. when it is thinking to jump out of it, it cannot do it. அதே மாதிரி தான் சாத்தானும் Just like that, the Satan கொஞ்சம் கொஞ்சமா அன்புல இருந்து வெளியில கொண்டு வரான். slowly takes away from love. கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தத்தில இருந்து வெளியில கொண்டு வரான். Slowly takes away from holiness. ஒரு நாள் பரிசுத்தம் எது அன்பு எதுன்னு தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார வச்சாராம். And in one day he will make us confuse in distinguishing what is love and holiness. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதுல சிக்கப்பட்டிருக்கிறாங்க.
many children of God is entangled in this situation. எது சாத்தானுடைய வேலை, They cannot distinguish which is Satan's work எது தேவனுடைய வேலை and which is the time of God என்று பகுத்தறிந்து பார்க்க கூடாத இடத்துல இன்றைக்கு சிக்க வச்சிருக்கிறான். They are entangled in a situation where they cannot distinguish. முதலாவது பேதுருவுடைய வீழ்ச்சியின் அடையாளமே The first witness that Peter is falling is விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிறார். he is looking back on what he has left. இரண்டாவது காரியம், Second thing, ஆண்டவர் எல்லாருடைய கால்களையும் கழுவுறார். Lord is washing everyone's feet. ஆண்டவரே என் கால்களை நீ ஒரு காலம் கழுவ கூடாதுங்கறார். He is telling Lord, you should never wash my hand. ஆண்டவர் சுத்தப்படுத்துகிற அந்த சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு வைங்கல. So he is not giving himself for the washing away and cleansing. நிச்சயமாக எங்கயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கும். Surely he will be trapped in one place. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னன்னா, For a children of God, ஊழியம் செய்வதை விட beyond doing ministries, அவருடைய பாதங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். his feet is more important. நம்ம எதன் மேல நம்ம கால் வைத்திருக்கிறோம். And what are we placing our feet? மோசேயை கர்த்தர் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி, Before Moses is taken into the ministry, எப்பா உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டுப்பானார். he is asking him to remove the sandals in his feet. நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமினார். He is telling the place you are standing is a holy one. அப்ப ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி So before you go for ministry, பரிசுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். the holiness is very important. ஊழியம் எப்ப வேணாலும் செய்துக்கலாம். You can do ministry at any time. ஆனா தேவன் பரிசுத்தப்படுத்துகிற அந்த நேரத்துல நம்ம பரிசுத்தமாகலைனா, But when you are not cleansing yourself in holiness, நம்ம ஊழியம் செய்து பரலோகத்தை அடைய முடியாது. even if you do ministry, you cannot reach heaven. எத்தனையோ ஊழியம் செய்கிறவர்கள் Many people who are doing ministry பரலோகத்தை இழந்து போய் விடுவார்களாமா. has lost heaven. என்ன பிரதர், ஊழியம் செய்றவங்க பரலோகத்தை இழப்பாங்களா? Will it be possible that a person who is doing ministry will lose heaven? நான் சொல்லல, I am not telling that. இயேசுதான் சொல்றார். Jesus is telling. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவாங்களாமா. Even if you call me Lord and Lord, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறேன்னு சொல்லுவாங்களாமா. in your name we have cast out demons. அற்புத அடையாளங்கள் செய்தோம் என்று சொல்லுவாங்களாமா. We have made miracles. ஆனா அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்வாராம். The Lord is telling treacherous people, leave away from me. அப்ப கர்த்தருடைய சித்தம் எது? You should know what is the will of God. நம்மளுடைய பாதங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டியது அவசியம். It is important that you lay your feet in the holiness. நம்மளுடைய பாதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையில எந்த பிரச்சனை, எந்த கேப் இருக்க கூடாது. There should be no gap between your feet and the holiness. அதத்தான் பேதுருவிடத்திலே ஆண்டவர் கொண்டு வரார். That is what is emphasized in Peter. கால்களை நான் கழுவலைன்னா எனக்கு பங்கு இல்லப்பாங்கறார். He is telling there is no partake in me if I am not washing your feet. இரண்டாவது, தேவன் பலவந்தம் பண்ணி சுத்திகரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. And secondly, the Lord is making it a command and compelling and washing his feet. மூன்றாவது காரியம், The third, எருசலேமில் அவருக்கு நிறைவேற போகிற பாடு மரணத்தை குறித்து இயேசு பேசுறார். Lord is telling about his death that is going to happen in Jerusalem to Peter. பேதுரு தனியா இயேசுவை கூட்டிட்டு போய், And Peter is calling the Lord aside. you are fool அப்படி. He is telling you are a fool. என்ன பேசுறீங்க? What are you talking? இப்படி எல்லாம் பேசினா எப்படி மக்கள் நம்மளோட கூட வருவாங்க? If you are going to talk like this, how will people follow? என்று இயேசுவையே கடிந்து கொண்டானாம். And he is telling like this to Jesus. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, நாம தேவனை வழி நடத்தணுமா? whether we have to take Lord in our ways, தேவன் நம்மள வழி நடத்தணும். or if Lord should lead us. டிரைவர் வண்டியை ஓட்டணுமா? The driver should drive the vehicle, பேசஞ்சர் வண்டி ஓட்டணும். or whether the passengers has to drive. இடையில ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று படிச்சிருந்தேன். I have read one interesting story. அதுல ஒரு ஃபேமிலி கார்ல போயிருக்காங்க. A family was traveling in a car. அந்த ஃபேமிலியோட ஒரு குரங்கு ஒண்ணு டிராவல் பண்ணிருக்காங்க. குரங்கு வளர்த்தி இருக்காங்க. And they have reared a monkey. இந்த குரங்கு டிராவல் பண்ணிருக்கு. The monkey also was traveling with them. அம்மா அப்பா பிள்ளைங்க ரெண்டு பேர். A mother, father, and they had 2 children. இப்ப பிள்ளைங்களுக்கு கையில மொபைல் போன் கொடுத்தாச்சு. Now the children had mobile phone in their hands. ஒரு பிள்ளை கையில டேப் கொடுத்தாச்சு. And one girl had a tab. ஒரு அம்மா கையில லேப்டாப் வந்துருச்சு. Mother was having a laptop. ஐயா வண்டி ஓட்டிட்டே போறாரு. And the father was driving. இவங்க யாருமே இவர்கிட்ட பேசவே இல்லை. And no one
பையன் மொபைல் போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். The boy was playing games in the mobile phone. பொண்ணு டேப்ல விளையாண்டுட்டு இருக்குது. The girl was playing in the tab. அம்மா கம்ப்யூட்டர்ல முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. The mother was doing some important work in the computer. இந்த ஐயா அங்கங்க வேலை செய்துட்டு வந்த டயர்டு வேற. And this father was very tired from a heavy work. இப்போ ஓட்டிட்டே போனவரு Now he was driving. இவங்க யாருமே பேசாததுனால Because no one was talking to him. இவர் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டே போனவரு Now he was wearing a headphone and hearing songs. தூங்கிட்டார். He has slept. வண்டி டிரைவிங்ல போயிட்டு இருக்கு. Now the vehicle was in the. இந்த குரங்கு தான் ரொம்ப அலர்ட்டா பார்த்துட்டு இருக்கு. Only the monkey was very alert. மூணு பேரையும் பாக்குது. It is looking out for the three people. ஓட்டுற அவரையும் பாக்குது. It's also looking at the driver. இவர் டிரைவிங்லயே தூங்கின உடனேயே And while he was sleeping in the drive, இப்ப கடைசியா குரங்கு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சு. now the monkey has started to drive. இந்த குரங்கு ஸ்டீரிங் பிடிச்சிட்டு இருக்கு. Now the monkey is holding the steering. குரங்குக்கு எது ரொம்ப விருப்பமா இருக்கும்? And what is very interesting for a monkey? மரம் தான் விருப்பமா இருக்கும். The tree is one which is very. நேரா கொண்டு போய் குரங்கு மரத்துல கொண்டு போய் ஸ்டீரிங் விட்டுருச்சு. The monkey has led the vehicle and hit in a. நாலு பேரும் பயங்கர அடி. 4 people were severely injured. குரங்கு மரத்து மேல உட்கார்ந்துருச்சு. And the monkey is on the tree. அதுல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. There was a CCTV. அப்ப எல்லாம் செக் பண்ணி பார்த்தா When they were looking the footage. அந்த வண்டியை யார் ஓட்டி இருக்காங்க? And who was driving the vehicle? அப்பா ஓட்டல. Not the father. குரங்கு ஓட்டி இருக்கு. But the monkey. சில குடும்பங்களை இப்படித்தான் சில பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. Now many people, their families are run like this. எங்க உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக போகுதுன்னு தெரியல. And we do not know how and where they will go and get hit. அதே மாதிரி தான் பேதுருவும் Just like that Peter. ஆண்டவரை வழிநடத்த பார்க்கிறார். He is trying to lead the Lord. ஆண்டவர் அங்க கடிந்து கொள்றார். And the Lord is shouting at him. அப்பாலே போ சாத்தானேங்கறார். Actually, move away from me, you Satan. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மாட்டேங்கிறங்கறார். You are thinking the things of man but not of the Lord. நாலாவது காரியம். Next one. ஆண்டவர் சொல்றாரு மனுஷகுமாரன் பாவியின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார். And the son of the Lord will be given in the hands of the people. மேய்ப்பனை வெட்டுவேன். The shepherd will be cast down. மந்தை சிதறடிக்கப்படுகிறார். All the sheep will be separated. எல்லாம் ஓடி போயிருவீங்க பாருங்க. And all of you will run away. பேதுரு சொல்றாரு. Peter is telling. எல்லாரும் போவாங்க. Everyone will move away. நான் போக மாட்டேன். But not myself. இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. And this trouble upon trouble. சாத்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டான். Now Satan has picked up everything. ஆண்டவர்ட்ட போய் பர்மிஷன் கேக்குறான். And going and asking permission to the Lord. இத்தனை காரியத்தை பேதுரு பண்ணியிருக்காரு. These many things that Peter has done. நீ எப்படி பேதுருவை நீ உன் கூட வச்சுக்கலாம்? How can you keep Peter with you? பேதுருவை புடமிடுவதற்கு எனக்கு புடனு கேக்குறான். He is asking the Lord permission to beating him up. பிரச்சனை இருக்குது இல்லையா? Now there's problem. கொடுத்தார் ஆண்டவர். Now God has given him to. ஆனாலும் But even then. விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்றார். He is praying that his faith should not be lost. 2 முறை சேவல் கூவுவதற்கு முன் 3 முறை என்னை மறுதலிப்பாய் அப்படின்றார். He is telling before the rooster crows 2 times, you are going to forsake me 3 times. பேதுரு 3 தடவை இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதலிச்சு சத்தியம் பண்ணி சபிக்கவும் பண்ணிட்டார். Now 3 times Peter has denied that he does not know the Lord, and he also has cursed him and moved away from him. இந்த 3வது தடவை Only on the 3rd time மறுதலிக்கிற போது when he is denying the Lord, சேவல் 2 விசை கூவியதாம். the rooster was crowing 2nd time. பேதுரு உடையறார். Now Peter was broken. இதுதான் அன்பு. And this is love. எமோஷனல்ல ஏதோ நடந்துருக்கு. Something has happened in the emotional state. ஆனாலும் அன்பு உள்ள வேதனையை கொடுக்குது. But love inside him is paining him. அடிக்கப்பட்டு இயேசு நிக்கிறாரு. Now the Lord is beaten up. கைவிடப்பட்டு நிக்கிறாரு. He is forsaken. அவரிடத்தில் 1000 நீதிகள் தேவனுடைய நீதி இருந்தபோதும் கூட Although he was righteous 1000 times, ஒரு குற்றவாளியை போல நின்று கொண்டிருக்கிறார். he is standing there as a sinner. இப்ப பேதுரு அந்த நேரத்துல பார்க்கிறார். Now he is looking Peter in that moment. பேதுரு மன கசப்பு ஏற்பட்டுச்சு. Now Peter was so bitter in his heart. மன கசப்பு தாங்க லவ் ஃபெயிலியர். And this bitterness is love failure. நிறைய லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க Many people who are having love failure, குடிக்கிறாங்க. they are drinking.
செயின் ஸ்மோக்கரா இருக்காங்க. They are going for chain smoking. சிலர் கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிறாங்க. They are tearing themselves with knives. சிகரெட் எடுத்து சூடு போட்டுக்கறாங்க. They are burning themselves with a cigar. தங்கள் சரீரத்தை காயப்படுத்துறாங்க. They are torturing their body. இது இவங்களையே வேதனைப்படுத்தல. They are not hurting themselves. அன்பு உள்ள வேதனைப்படுத்துது. The love inside them is hurting them. இந்த கசப்புனால என்ன பண்றதுன்னு தெரியல. They do not know what to do with that bitterness. இப்ப ஒரு மனிதன் மறுதலிச்சு வந்ததுக்கு அப்புறம் Now after a person has forsaken, இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. they have buried Jesus. இப்ப எல்லா இயேசுவை பின்பற்றி வந்தவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. Now everyone who have followed Jesus does not know what to do. இந்த வேத வசனம் சொல்லுகிறது. The Bible says, பேதுரு சீசர்களை பார்த்து சொல்றார். Peter is looking at Jesus and telling. சீசர்களை பார்த்து பேதுரு சொல்றார். Now to the disciples he is looking and telling. பேதுரு என்னங்கறானா நான் மீன் பிடிக்க போகிறேன். Peter is telling, I am going to go for fishing. அண்ணன் மீன் பிடிக்க போறாரு. Brother is going for fishing. எல்லாரும் மீன் பிடிக்க போலாம். So let us all go for fishing. எல்லாரும் பின்னாடி ஏறிட்டாங்க. So all the disciples have followed. கப்பல் போயிடுச்சு. Now they have gone to the sea. அதே சேம் பிளேஸ். They have gone to the same place. சேம் ப்ராப்ளம். And the same problem. 3.5 வருடங்களுக்கு முன்னாடி Before 3.5 years, தனி மனிதனா ஒரு பிரச்சனையில மாட்டி இருந்த பேதுரு when he was in a trouble in a single person, இன்றைக்கு ஒரு கூட்டத்தோடு மாட்டிட்டார். now he is in the same trouble with a gang of people. 10 சீசர்களோடு ராத்திரி எல்லாம் வலை போடுறாரு, ஒரு மீன் கூட கிடைக்கல. With 10 disciples he is going to the sea and casting nets but no fishes. காலையில வர்றாரு. Now in the early morning, வருத்தங்கள் வேற. he is fully filled with burden. இன்னொரு பக்கம் இயேசு மரித்து போய் விட்டார் என்கின்ற துக்கம் வேற. He is very sad because Jesus has died. கரைக்கு வர்றாங்க. And they are moving towards the shore. இப்ப இயேசு கேக்குறார். Now Jesus is asking. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது ஆகாரம் இருக்குதா? He is asking, do you have anything to eat, dear children? ஒன்றும் இல்ல. There's nothing. இப்ப எந்த இடத்துல டிசைபிள்ஸ் மாறிட்டாங்கன்னா, Now in which place have the disciples changed? பிள்ளைகள் இடத்துக்கு போயிட்டாங்க. They have gone to the place of children. யார் இவங்க? Who are they? இயேசுவோட பந்தியில உட்கார்ந்திருந்தவங்க. They have sat and ate in the feast. இயேசுவோடு சமுத்திரத்துல நடந்தவங்க. They have walked in the water. இயேசு போகிற இடத்துக்கு 2 பேரா போனவங்க. They have followed the steps of Jesus. பிள்ளைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. Now they have come to the place of children. அதே போலதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு. Just like that, the relationship between man and the God. தேவனோடு நடந்த மனுஷன், He was walking with the Lord. தேவனால நடந்த மனுஷன், He was walked through Lord. தேவன் உண்டாக்கின தோட்டத்தை ஆண்டு கொண்டிருந்த மனுஷன், He was ruling the garden which Lord has created. இன்றைக்கு தேவனற்றவனாய், கையிலே ஒண்ணுமில்ல, வாழ்க்கையிலே ஒன்றுமில்ல, ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல எதிர்கால விஷனே என்னன்னு தெரியாம இடத்துல இருக்கிறான். Now in the same place the man is with nothing in his hand and nothing in his life. He has no vision and he is totally darkened. அதைத்தான் யோவான் எழுதுறார். John is writing that. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கிறார். John is telling that whoever believes in him and has faith in him in his name, and Lord is making everyone his children. அவரை நாம ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைங்க. It is not we who is accepting the Lord. முதலாவது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். The first thing is Lord is accepting us. சீசர்கள் இயேசுவை முதலாவது ஏற்றுக்கொள்ளல. It is not the disciples who is choosing Jesus. இயேசு தான் சீசர்களை முதலாவது ஏற்றுக்கொண்டார். But it is Jesus who is choosing and accepting the disciples. இவங்க ராத்திரி எல்லாம் கடல்ல இருந்தாங்க. The whole night they were in the sea. இவர் ராத்திரி எல்லாம் கரையில இருந்தார். The whole night he was on the shore. நிச்சயமா பிள்ளைங்க இங்க வருவாங்க. Definitely these children will come here. பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். And it is important that I should help the என்று children. கரையிலேயே இரவெல்லாம் நின்று கொண்டிருந்தார். And he was on the shore the whole night. ஒரு விடியல் வந்த உடனே தான் Only in the daybreak இவங்களே கடலை விட்டு கரைக்கு வர்றாங்க. these people have moved towards the shore. இவர் கரையில நின்று அவர்களுக்கு வெளிப்படுத்துறார். He is revealing himself from the shore. அதே போலதான் Just like that. நம்மளுடைய இருதயத்துல சுவிசேஷத்தின் ஒளி வந்த உடனே தான் Only when the light of the Lord comes into our hearts. இவர் நம்மளுடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு இடத்தை நம்ம போய் அடையறோம். We are reaching a place where we understand
that he is our father and we are his children. நம்முடைய இருதயத்தில் இந்த சுவிசேஷத்தின் ஒளி வரணும். Only when the light of the gospel is entering our heart. நம்ம இருளிலேயே இருந்தோம்னா, if we are staying in darkness, நம்ம எப்படியாவது விடியறதுக்குள்ள மீனை பிடிச்சிடலாம் நினைச்சிட்டே வலைய போட்டுட்டு இருப்போம். we will think that before the day break we can catch at least any fish and we will be casting nets. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க. Today many people are like that. இருளிலேயே இருக்காங்க. They are still in darkness. ஆடு பலி செலுத்தினா நல்லது நடக்கும். They think that if they are going to give a goat as an offering, everything will happen. கோழி பலி செலுத்தினா ஏதாவது நடக்கும். Or offer a hen, something will happen. மொட்டை அடிச்சா ஏதாவது நடக்கும். Or if they tonsure their head, something will happen. காது குத்தினா ஏதாவது நடக்கும். Or if they pierce their ears, something will happen. காணிக்கை போட்டா ஏதாவது நடக்கும். Or give offering and something will happen. என்று இவர்களுடைய பக்தியில கடவுள் நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. They are thinking that if their faith can attract and ask the Lord to. ஆனா இருதயத்துக்குள்ள சுவிசேஷம் போகும்போதுதான் only when the light of the gospel is entering a person, காத்து கொண்டிருக்கிற கர்த்தரிடத்தில் வருகிறாங்க. they are moving towards the Lord who is waiting for them. அதே ஆண்டவர், the same God, 3.5 வருடங்களுக்கு முன்பாக மீன்களை உருவாக்கி கொடுத்த ஆண்டவர், same Lord before 3.5 years who has created fish and given, அதே பிள்ளைகளுக்கு the same children, மறுபடியும் மீன்களை கொடுக்கிறார். he is giving the same fish to them. அத கவுண்டிங் மீனை கொடுக்கிறாரு. he is giving the fishes in counts பெரிய மீனா கொடுக்கிறார். and a big one. 133 மீன்களை கொடுக்கிறார். he is giving 133 fishes. அதை எந்த இடத்துல வைத்திருந்தார்னா, and where he has placed them, படகுக்கு வலதுபுறமா வலைய போடுங்கங்கறார். he is asking them to cast net in the right hand side of their. இதன்படி இவங்க போறாங்க. and they are following them. போய் வலைய போடுறாங்க. and they are casting the net. 153 பெரிய மீன் வலைக்குள்ள வந்துருச்சு. and 153 large fishes is caught in the net. அப்பொழுது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் எனப்பட்ட யோவான் சொல்றாரு, now a person who was very loved by Jesus, like called John, is telling, விடிய காலையில நம்மளோட ஒருத்தர் பேசினார் இல்லையா, at the daybreak there was a person who was talking to us, நம்ம இப்ப வழி நடத்தினார் இல்லையா, the person who was leading us, இந்த இடத்துல மீன் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, the person who told that there is fish in this place, இவர் கர்த்தர். he's telling this is the Lord. ஆச்சரியமான காரியம் என்னன்னாங்க, the most interesting thing here is யாருக்குமே தெரியல அவர் கர்த்தர்னு. no one has recognized that this is the Lord. ஆனா இந்த ஜானுக்கு மாத்திரம் தெரியுது. But John has recognized him. எப்படி அவர் கர்த்தர்னு அறிந்து கொண்டார்னா, how did he recognize that this is the Lord? சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது when he was hanging in the cross, வலது பக்கத்துல ஒருத்தர் கதர்னான். there was a person who was shouting at the Lord in the right hand side. எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டான். he was seeking for his help. இமிடியேட்டா என்னோட கூட பரதேசியில் இருப்பாய்னாரு. he said, today you will be there with me in paradise. வலது பக்கத்தில் இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. he is accepting the one in his right hand side. வலது பக்கத்தை காமிக்கிறாரு. he is showing the right hand side. நான் பார்த்துட்டேன் அவரை. I saw him. சிலுவையில் அவர் எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. I saw him who he was in the cross. இதேதான் தாவீது சொன்னாரு, this is what David said. கர்த்தரை எனக்கு வலது பக்கத்துல வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னாரு. I have placed my Lord in my right hand side and I shall not. அவர்தான் இயேசு and that is Jesus. என்று சொன்ன மாத்திரத்துல and as soon as he said, பேதுருவினுடைய சரீரத்துல போட்டிருக்கிற Dress கூட இல்லைங்க. and Peter was not even dressed properly. அந்த அன்பு, that love, வஸ்திரம் இருக்குதோ இல்லையோ, did not mind whether he was dressed properly எட்டி or not. குதிக்கிறாருங்க. he is jumping into. ஐயோ எப்பேற்பட்ட ஒரு அன்புள்ளவர் என்னை காத்து கொண்டிருந்திருக்கிறாரே, தெரியாம போயிடுச்சே. so he is looking like this person of great love is waiting for me, I didn't know. படகுலயே வந்துடலாம். he can come in the boat. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி குண்டி அடிச்சுட்டு வர்றாரு. but he is rushing before everyone. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, இதுதாங்க மனிதனுக்குள் தேவன் வைத்த அன்பு. this is the love that the Lord has kept inside a human heart. ஒரு தகப்பனார் ஃபாரின்ல வேலைக்கு போயிட்டாருன்னு வைக்கல, now if the father is working in a foreign place, ஃபாரின்ல போய் என்னென்னலாம் வாங்கி இவருக்கு அனுப்பிச்சிடறாரு. he is purchasing many things and sending it to his son. நான் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாருன்னு வைக்க, but he is returning home after 8 years. அந்த பொண்ணு பையனோ the son or daughter, அவங்க அப்பா வர்றார் அப்படின்னாங்கன்னா, when he or she is informed that his father is coming, அதிகாலையில 4 மணிக்கு வர்றாருன்னு வைக்க, they are coming at 4 o'clock in the early morning. அந்த பிள்ளைங்க நைட்லாம் தூங்காதுங்க. the children will not sleep. எங்க அப்பா வர்றாரு, my father is coming.
அந்த இரவெல்லாம் காத்துக்கிட்டே இருப்பாங்க. They'll be waiting the entire night. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. They'll be informing all their friends. ஏர்போர்ட் 4 மணிக்கு ஃளைட் வரும். And in the airport at 4 o'clock the flight comes. சில தூரத்துல இருந்த நைட்டே போய் உட்கார்ந்துருவாங்க. Sometimes people will go and stay in the night. ஒவ்வொரு ஃளைட்டா வந்துட்டு போயிட்டு இருக்கும். And as soon as every flight comes and goes, அப்ப அந்த ஃளைட்ல வந்துட்டாரா? they'll ask if father has come and கடைசியா அப்பா வர வேண்டிய ஃளைட் வந்து இறங்கும்போது, now at last when the father's flight has come, அப்பாவும் இந்த பிள்ளையை எப்ப பார்க்கலாம்னு துடிப்பாரு. father will be very anxious to meet the இந்த children. பிள்ளையும் அப்பாவை எப்படி பார்க்கலாம்னு துடிக்கும். And the children also will be very anxious to meet. பேக் எடுத்துட்டு வெளியே வரும்போது When he is coming with his bag, அந்த அன்பை வந்து விவரிக்க முடியாது. that love cannot be explained. இதுதாங்க பேதுரு ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு. This is the love that Peter had on the Lord. அப்படி குதிச்சு வந்துட்டார். He's jumping and then he has come. கரைக்கு வந்தாச்சு. He's reached the shore. பேதுருக்குள்ள உள்ள ஒரு வருத்தம் இருந்துட்டே தான் இருக்குது. Now Peter had something troubling in his heart. எல்லாரும் இப்படி பண்ணிருக்கலாம். Everyone would have done. நாம அப்படி பண்ணலாமா? I should not have done this. இந்த நெருடல் வந்து கொண்டே இருக்குது. This was troubling his heart. ஆண்டவர் பந்தியில உட்கார்ந்து இருக்கும்போதே, Now when they were feasting, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கறாரு. he is giving everyone the food. பர்టిక్యులரா பேதுருவோட இடத்துல தான் டிஸ்கஸ் பண்றாரு. But he is talking particularly to Peter. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? He is asking the son of Jonah, are you loving me? அந்த அன்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. That love has already failed. சொல்லப்போனா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. That love has already expired. இத ரினியூவல் பண்றாரு. Now he is renewing it. மறுபடியும் ரினியூவல் பண்றாரு. He is renewing it once again. மறுபடியும் ரினியூவல் பண்றாரு. He is renewing it once again. மூன்றாவது ரினியூவல் வருது பாருங்க. Only on the third renewal, இப்ப மனசு உடைஞ்சிட்டாரு பேதுரு. now Peter is totally broken. அந்த இருதயத்தின் ஆழத்துல இருந்த அந்த கசப்பு, Now the bitterness that was residing in the depth of his heart, தேவனுடைய வார்த்தையினால வெளியே எடுக்கப்பட்டுருச்சு. it is brought out and taken from the Lord's word. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் எல்லாவற்றையும் அறிவீர். Lord, you know that I love you and everything you know. எல்லாவற்றையும் என்னன்னா, What is that everything? ஆண்டவரே நீ நேசிக்கிற அளவுக்கு நான் நேசிக்கல ஆண்டவரே. Lord, I am not loving you the way you love me. நான் துக்கப்படுத்திட்டேன். I have burdened you. ஆனாலும் நீ இதை எனக்கு பெருசா நினைக்கல. But you have not taken that up. என்ன மறுபடியும் திரும்ப வந்து பேசினீரே. You have come back and you are talking to me. உமக்கு நன்றிங்கிற மாதிரி சொன்னார். And it is a thankfulness to you, Lord. அதுக்கப்புறம் கர்த்தர் பேதுருவை எழுப்பினார். And after that the Lord has risen. ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட்டார். The Lord has gone to the heaven. இப்ப அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்பட்டிருக்கு. In Acts chapter 1:14 it says, இயேசுவினுடைய ஸ்தானத்துல ஒரு தலைவனா பேதுரு நின்னு செயல்படுறார். now in place of Jesus, Peter is standing in the place. யூதாஸின் இடம் வெற்றிடமா இருக்குது. Now Judas' place is an empty place. அதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்கறார். And he is telling to select someone for them. 12 சீஷர்கள் வந்தாச்சு. Now 12 disciples are there. பெந்தகோஸ்தே நாள்ல காத்திருக்காங்க. Now they are waiting on the Pentecostal day. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. Now the Holy Spirit is raining upon them. இயேசுவை போல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. Now they are doing ministry like Jesus. சொல்லப்போனா Just like that. சாட்சியாய் வாழ்ந்து மரிக்கும்போது கூட தலகுலதாய் சிலுவையில் அடிக்கப்பட்டு பேதுரு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். And he is living a life of complete witness, and even in his death he was crossed the upside down and he entered heaven. இதுதான் ரியலான அன்பு. This is the true love. அதாவது பேதுருவினிடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நேசிக்கல. Lord did not love Peter because there is something in Peter. தன்னுடையதை எல்லாம் கொடுத்து பேதுருவை நேசிச்சார். He has offered himself everything and then he loved. இதுதான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. This is the love of the son of David, Jesus Christ. தாவீதின் குமாரர்களாகிய பிள்ளைகளாகிய சரீர பிரகாரம் பிள்ளைகளுடைய அன்பு அந்த மாதிரி இல்ல. The sons of David who was born through his flesh, the love was not like this. அப்ப காதலர் தினம் என்பது And this Valentine's Day, ஒவ்வொரு நாளும் தேவனை நாம் நேசிக்கிறது தான். it is the day that we love the Lord every single day of our life. உயிரை கொடுத்து நேசித்த ஒரு அன்பு. A love that has given life for us. இது நம்ம இருதயத்துல நிரப்பணும். And this has to be filled in our heart. இந்த அன்பு வரும்போது when this love comes,
சுத்தமான இருதயம் வந்துரும். You're going to have pure heart, நல் மனசாட்சி வந்துரும். good conscience, மாயமற்ற அன்பு எல்லாரிடத்திலும் காமிக்கும். and sincere faith on everyone. இயேசுவினிடத்துல மாய்மாலமான அன்பு இல்லை. You cannot show a disputed love on Jesus. இயேசுவுக்குள்ள கபடான மனசாட்சி இல்ல. There was not impure conscience in Jesus. உள்ள ஒன்னு வச்சு வெளியில ஒன்னு பேசுறவர் அல்ல. He was not a person who will keep something in his heart and say different. இயேசுனுடைய இருதயம் கெட்ட இருதயமும் அல்ல. And his heart is not an impure heart. அதையே எடுத்து அவரை நேசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறார். He is keeping what he in us what he has. இயேசுனுடைய சுத்த இருதயத்தை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறாரே. He is creating a pure heart inside us. இயேசுவுக்குள்ள இருக்கிற நல் மனசாட்சியை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரே. He is giving us the good conscience that he is having. இயேசுவுக்குள்ள இருக்கிற மாயமற்ற அன்பை எடுத்து நமக்குள்ள வைக்கிறார். And he is also placing the sincere faith in us. இதுதான் இந்த பைபிள் சொல்லுது. That is what the Bible is telling. கற்பனையின் பொருள் இதுதான். This is the meaning of the command. நம்மளுடைய இருதயம், Our heart, நம்மளுடைய மனசாட்சி, our conscience, நம்மளுடைய அன்பு. our love. இது எப்படி இருக்கு? How is this today? உலகத்தை கிரிட்டிசைஸ் பண்றோம், ஓகே. We are criticizing the world, it's okay. ஆனா அவர் நேசிக்கிற மாதிரி தான் நம்ம அவரை நேசிக்கிறோமா? சர்ச் பண்ணோம்னா Are we loving the way that the Lord is loving us? Are we searching ourselves? அவர் உலகத்தை நேசிக்கிற மாதிரி தான் நாமளும் உலகத்தை நேசிக்கிறோமா? Are we loving the world as Jesus did? அவருடைய மனசாட்சி படி தான் நம்ம மனசாட்சி இருக்குதா? Are we having a conscience as Jesus had? என்பதை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா If you research this and see, ஒவ்வொரு நாளும் நமக்கு அன்பின் தினம் தான். every day is a day of love. நம்ம ஜெபிக்கலாமா? Shall we pray? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே, கற்பனையின் பொருளை ஆண்டவரே வேதத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. மனிதரை ஆண்டவரே சுத்த இருதயத்தோடு பார்க்கிறீர். மனிதர்களை ஆண்டவரே கபடற்ற ஆண்டவரே விசுவாசம் நிறைந்த ஒரு அன்போடு கூட ஆண்டவரே நேசிக்கிறீரப்பா. நல் மனசாட்சி உமக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். அதையே எடுத்து எங்களுக்குள்ளும் தருகிறீரே சொல்றோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இப்படி ஒரு ஆண்டவரே சூழ்நிலையிலும் நம்முடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்க்க போகிற யாவருக்குள்ளும் சுத்த இருதயத்தையும் நல் மனசாட்சியும் மாயமற்ற அன்பையும் கர்த்தர் உருவாக்குகிறார். நம்முடைய ஆவியினால இவைகள் நடக்க போறதற்காய் சொல்றோம். ஆசீர்வதியும் படப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அம்மன்பான தேவனுடைய பிள்ளைகளை இது அற்புதமான நல்ல அன்பை குறித்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.